முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுகவினுடைய அமைச்சர்களுக்கு கொடுப்பதற்காக என்னென்ன துறையில் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற டிஸ்கஷன் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மொத்தம் 7லிருந்து 8 சீட்டுகளை 8 அமைச்சரவை இலாக்காக்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப் போகிறார் முதல்வர் விஜய் அப்படிங்கிற செய்தியும் நேற்றிலிருந்து மாலையிலிருந்தே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு அமாவாசை நாளில் குரு ஹோரையில் அமைச்சரவை இலாக்காவை அறிவித்தது என்பது எந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய்க்கு சாதகமாக போகும், இந்த ஆட்சியில் ரொம்ப வளம் கொழிக்கக்கூடிய முக்கியமான இலாக்காக்களை கொடுத்துதான் அதிமுகவினரை தக்க வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறதா, அதனுடைய பின்னணி அது விரிவாக செய்தி தொகுப்புல பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கியிருக்கிறார். அவரே ஏறத்தாழ 16 துறைகளை வைத்திருக்கிறார். அடுத்த திரு புஷி ஆனந்த் அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா, இப்படி எல்லோருக்குமான அந்த இலாக்காக்கள்ங்கிறது நம்ம செய்திகளில் பார்த்தோம். இதில் சொல்லப்படாத இலாக்காக்கள், ஏன்னா நீங்கள் ஒரு பொதுப்பணித்துறை ஆதவ் அர்ஜுனாவுக்கு போனதோ அல்லது நீர்வளத்துறை மற்ற விஷயங்கள் திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு போனதோ, இது எல்லாத்தையும் விவாதமாக தாண்டி எல்லோரும் எதிர்பார்த்த துறைகள் மிஸ் ஆகிருக்கு. அப்போ அது யாருக்காக வச்சுருக்காங்க? இந்த கட்சியில் சீனியர் தலைவர்கள் அல்லது ஒரு டாப் டயர்னு பார்த்தா அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அப்போ தாவேக்கால இன்னும் பெரிய ஹெட்வைட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களான்னா இல்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்து வரக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு இவங்க முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்காக வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் பரவலாக பேசப்படுகிறது. இப்போ என்னென்ன ஈக்குவேஷனில் பிரிக்க போகிறாங்க? அதிமுகவில் யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸில் யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, விசிகாவுக்கு கிடைக்க போகிறதா? இந்த விஷயங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, 5+2 என்பதாக அது பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக காங்கிரஸுக்கு 2 முதல்ல வந்தவங்க, அவங்களுக்கு 2 5க்கு, இந்த பக்கம் சி.வி. சண்முகம் தரப்புக்கு 5 அப்படின்னு பேசப்பட்டது. அது அடுத்த கட்டமாக இதில் இழுபறியில் இன்னொன்று காரணம், விசிகா தரப்பில் ஒரு எம்எல்ஏ ஒருவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ள விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் திருமாவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக டெல்லி போயிட்டு நான் அமைச்சரவையில் சேரலாமா வேண்டாமாங்கிறத உயர்நிலை குழு கூடி ஆலோசிப்போம் என்று திருமாவர்கள் பேசினார். அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமே அப்போ கேபினெட்டில் பங்கு பெற போகிறோம் என்பதாக அது பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் தான் இப்போ யார் யார் இருக்கா, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதிமுக தரப்பில் சி.வி. சண்முகம் அணியில் இருக்கக்கூடியவர்களில் ஏற்கனவே 10 பேர் முன்னாள் அமைச்சர்கள். அப்போ 10 முன்னாள் அமைச்சர்களோடு அவங்க வராங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வாரிய தலைவர் பதவிக்கு ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. துறைகள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம அங்கே வருவோம். டாஸ்மாக் அப்படிங்கிற மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு இப்போ வரைக்கும் அமைச்சர் போடப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவங்க இப்போவும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினதாகட்டும், அது இப்போ குறைச்சிட்டாங்களா இல்லை அதை நிறுத்திட்டாங்களான்னா இல்லை என்று களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், அங்கே வீடியோக்கள், டாஸ்மாகில் வாங்கிட்டு வரவங்ககிட்டே கேட்டு போடுற வீடியோ, இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இன்னமும் 10 ரூபா நீங்கள் வாங்குறீங்களா, அதை நிப்பாட்டலையா, முதலமைச்சர் இதை செய்யலையா, இப்படியான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அப்போ அதை தாண்டி நம்ம நகர்ந்தோன்னா யாருக்கு அது போகுது, வந்தால் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை, ஒரு நிர்வாக மாற்றத்தை யார் கொடுக்க முடியும், யார் சிறப்பான அமைச்சர்னு பார்த்தா தாவேக்கால் அதை யாரும் எடுத்துக்கல. ஒருவேளை பிரச்சனைக்குரிய டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்காமல் அங்கே தள்ளுறாங்களா, இல்லை ஒரு சீனியர் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் என்பதற்காக அதை நிறுத்தி வச்சுருக்காங்களாங்கிற கேள்வி அதில் நிற்கிது. டாஸ்மார்க் ஒன்று, அதை விட மிக முக்கியமானது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பத்திரப்பதிவு துறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பத்திரப்பதிவு, இப்போ நீங்கள் ஒரு இடமோ ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு பண்ண போகிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு அதில் விவகாரங்கள் இருக்கும், மாறும், இதெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்தது தான். இப்போ இந்த பத்திரப்பதிவு துறை, அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு வல்லம் கொழிக்கக்கூடிய துறையாக அது பார்க்கப்படுகிறது. கேபினெட்டை எதிர்பார்க்கக்கூடிய மூத்த தலைவர்களின் மூலமாக நம்ம அது சரி தவறு வாங்கிறத நியாயப்படுத்துறது நம்முடைய நோக்கம் அல்ல. பட் கவர்னன்ஸ்க்கு போகிறவங்க அதுக்கு இடைச்சா ஒரு வெயிட்டான இலாக்காப்பா அப்படின்னு பார்க்கக்கூடியது. இதற்கு முன்பாக திரு மூர்த்தி அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. டாஸ்மாக் நமக்கு ஆல்ரெடி தெரியும், செந்தில் பாலாஜி இருந்தார், அவருக்கு பிறகு அது கைமாறியது, முத்துசாமி அவர்கள்ட்ட இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை விட இன்னொன்று கவனிச்சிங்கன்னா வருவாய்த்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், நீங்கள் ஒரு இடத்த அளந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்கிறதில்ல தொடங்கி சர்வேயரில் தொடங்கி அந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறதும் செலச்சதல்ல, இது எதுக்கும் கம்மியானது கிடையாது. அது ஒரு டஃப்பான டிபார்ட்மெண்ட்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. கூடுதலாக வீட்டு வசதித்துறை, அது கடந்த காலத்தில் அது வைத்திலிங்கம் அவர்கள் பார்த்துட்டு இருந்தார் நினைக்கிறேன். அதில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு இன்னும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் கடைசியில் திமுகக்கே வந்துட்டாருங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த வீட்டு வசதித்துறை யார்கிட்ட போக போகுது அப்படிங்கிறது கூடுதலாக 4வது ஒரு பெரிய இலக்காக பார்க்கப்படுது. இதை தாண்டி நம்ம எந்த துறையுமே மேலே கீழே அப்படின்லாம் நம்ம பிரித்து பேசலை. ரொம்ப பெரும்பாலும் பார்க்கப்படாத துணைகளாக இருக்கக்கூடிய
வனத்துறையாகட்டும், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை, இதெல்லாம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான முரண், ஏன்னா நேற்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், ஒன்றிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரு, நாங்கள் வந்து என்டிஏக்கு எதிராக, அதாவது இந்த நீட்டெல்லாம் நடத்துகிறாங்களே அந்த ஏஜென்சிக்கு எதிராக நாடாளுமன்ற குழு உருவாக்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி ஆளுங்கட்சி எதிர்கட்சி தரப்பாக கமிட்டிக்குள்ளே சேர்த்து உருவாக்குறாங்க. அதில் மிக கடுமையான எதிர்வினையை இந்த டெஸ்டிங் ஏஜென்சியின் மீது சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது அதனுடைய அறிக்கை. தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் இருக்கிற குழுவோட அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிறாரு. அது நாடாளுமன்ற குழு, ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறது எங்கே வந்தது? நீங்கள் எப்படி இப்படி பேசுவீங்க? ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு செய்கிற வேலையாது. அப்போ நீங்கள் குழுவே அமைச்சிருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் குழு அமைச்சிங்க? குழுவில் எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம்னு பேசுனீங்க. எனவே இப்படியான சூழலில் மத்திய அரசோடு நம்ம ஏறத்தாழ ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து போராட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியது 2 முக்கியமான துறை. அதுலேயும் இப்போ வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கப்படாமல், போர்ட்ஃபோலியோ அலாகேஷன், நான் அப்பாயின்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு பதிலாக போர்ட்ஃபோலியோ அலாகேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதில் வந்து யார் யார் அப்படின்னா, உயர்கல்வித்துறைக்கு இப்போது வரை அமைச்சர் போடப்படாமல் இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒதுக்கப்பட்ட திரு ராஜ்மோகன் அவர்களின் மீது அவருடைய கல்வி தகுதி, சான்றிதழ், அது உண்மையா, இப்படியான சிக்கல்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் நேற்றிலிருந்து வந்த வண்ணம் இருக்குது. நம்ம அது குறித்து விரிவாக வேறு ஒரு காணொலியில் கூட பேசலாம். ஸோ இது ஒரு சிக்கலாக இருக்குது. அதை விட முக்கியமாக இந்து சமய அறநிலையத்துறை, இது யாரிடம் போக போகிறது? இதுவும் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நிற்கிறது. ஏன்னா பாஜக இப்போ இந்த சனாதன தர்மம் குறித்து மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசியது, அதே போல் மதுரையினுடைய மத்தின்னு நினைக்கிறேன் திரு விஎம் முஸ்தபா அவர்கள் எம்எல்ஏ, அவர் பேசினது, திரும்ப இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒன்று பேசியது அமைச்சர். இப்படியான விஷயங்கள் எல்லாம் மீண்டும் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஜகவில் தொடங்கி இந்த பக்கம் துக்ளக் குருமூர்த்தி அவர்கள்லேருந்து அத்தனை பேரும் கொதிச்சு கொந்தளிச்சு வராங்க. ஐயோ, சனாதன தர்மம் குறித்து எப்படி நீங்கள் பேச முடியும்? உங்கள் கட்சி இதோட முடிஞ்சுது, சனாதனத்தை பழிச்சிட்டு நீங்கள் இருக்க முடியுமா என்கிற ரீதியில் அடுக்கடுக்கான விமர்சனங்கள், பார்வைகள், அதெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் யார் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதும் ஆன் பிரின்சிபல், அது பாஜக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடமா நினச்சி அவங்க சுட்டி காட்டுற ஒரு இடமா இருக்கக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய உயர்கல்வி மற்றும் இதெல்லாம் கொள்கை சார்ந்து யார் வர போகிறாங்கிறதுக்கான ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ இது ஒரு சைடு. காங்கிரஸுக்கு என்னென்ன, இதை இப்போ நம்ம பேசியதெல்லாம் பெரும்பாலும் இதிலிருந்து தான் அதிமுகவுக்கான துறைகள் போக வாய்ப்பு இருக்குது. மதுவிலக்கு ஆயத்தீர்வை, பத்திரப்பதிவு, வீட்டு வசதி, இந்து சமய அறநிலையத்துறை அவங்க ஸ்ட்ராங்காக கேட்பாங்களான்னு தெரியல. நம்ம உயர்கல்வி மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். பட் வருவாய்த்துறை அப்படிங்கிறதும் அவங்க தரப்பில் அதையும் கிடைச்சா பரவாயில்ல என்பதாக பார்க்கிறார்கள். இது போக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடிகள் நலத்துறை இருக்கிறது. அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இருக்குது. போக்குவரத்து துறை, போக்குவரத்து துறையில் உங்களுக்கு துறை லாபகரமாக இருக்கிறதா அல்லது கடன் அதனுடைய விஷயங்கள், அது சிக்கல் இல்லை. போக்குவரத்து துறைன்னா அது ஒரு வளமான இலாக்கா. கடந்த காலத்தில் கரூரை சேர்ந்த 2 பேருமே, அது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களானாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்களானாலும் சரி, அந்த போக்குவரத்து துறையின் மீது அவர் இங்கே அமைச்சர்களாகவும் இருந்தார்கள். இப்போ சிவசங்கர் அவர்கள் இருந்த அந்த துறை. ஸோ இப்படி இதுக்கெல்லாம் யார் வருவா என்னங்கிறது அதிமுக தரப்பில் பார்க்குறாங்க. காங்கிரஸ் தரப்புக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குது 2 துறைகள். ஆட்கள் யாருன்னு பார்த்தா, முதலாவதாக உயர்கல்வித்துறையை ஆக்சுவலாக காங்கிரஸுக்கு கொடுக்கலான்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு காங்கிரஸினுடைய பார்வை என்பது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்போ ஆன் பாலிசிலையும் பிஜேபியோட நேரடியாக மோதக்கூடிய இடத்துல ஒரு காங்கிரஸ் அமைச்சர், குறிப்பாக மேலூரில் வெற்றி பெற்ற முன்னாள் எம்பி திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு அது கிடைக்கலாம் என்கிற செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கிறது முதற்கட்டமாக. அடுத்து மற்றும் ஒரு அமைச்சர், காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர்கள்னு பார்க்குறோம். இரண்டாவதாக அவருடைய தற்போதைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் 3வது முறை கிள்ளியூரில் வெற்றி பெற்று வந்திருக்கும் திரு ராஜேஷ்குமார் அவர்கள். இதில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 2 கேல்குலேஷன்ஸ் ஓடலாம். முதல் கேல்குலேஷன் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில் அவங்களுக்கு யாரும் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறலை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சீட்டில் ஒரு திமுக, ஒரு அதிமுக, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிபிஐ நினைக்கிறேன், மீதி 3 வந்து காங்கிரஸ். 6 சீட்டுகளில் தாவேக்கா வெற்றி பெறலை. வெற்றியே பெறாவிட்டாலும் அல்லது அந்த அந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு அமைச்சர் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற வகையில் அதை கொடுத்ததாக அவங்க கிளைம் பண்ணுவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு குரோத்தும் அங்கே வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதையும் மனசில் வச்சு தான் இந்த டிவிஷன் கொடுக்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் இருக்கிற எம்எல்ஏக்களில் காங்கிரஸில் சீனியராக அவர் இருக்கிறார். இது அவருக்கு ஸ்ட்ரைட் 3rd டேர்ம்ங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ ராஜேஷ்குமார் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை உங்களுக்கு கன்னியாகுமரி சென்றிருக்காமல் இருக்கும்போது என்கிற ஒரு பார்வையும் வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா,
இப்போ இதே போல் பால்வளத்துறை மிச்சம் இருக்குது, அதெல்லாம் அநேகமாக தாவேக்காவுக்குள்ளேயே கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட நலத்துறையும் அதே போல் பட்டியலின சமூக மக்களுக்கான அவர்களுடைய நலத்துறை திராவிடர் நலத்துறையும் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா இவங்க வாங்குவாங்களா அப்படிங்கிறது மற்றும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த பக்கம் வரோம் அப்படின்னா விசிகாவுக்கு துறை கொடுக்கப்படுமா? ஏன்னா விசிகா தரப்பில் வாங்கிடலாம், இதற்கு பிறகு இப்படியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி வரணும். அது தொங்கு சட்டமன்றம் வந்தால்தான். அதனால் இருக்கும் பொழுது அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேண்டாம் என்கிற ஒரு பார்வை. இதில் என்ன சிக்கல்னா அதிமுகவினர் வருவதற்கு முன்பாக விசிகாவினுடைய அவங்க ஒருவேளை அழுத்தம் திருத்தமாக சில துறைகளை கேட்டாலும் நெகோசியேஷன் இல்லாமல் கொடுக்குற சூழல் இருந்திருக்கும் தாவேகாவுக்கு. இப்போ இவங்க பல்காக ஒரு 25 பேர் வராங்கன்னும் போது அந்த பழைய ஹோல்டு நாளைக்கு அது அவங்க வந்து ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய இடத்துல அது அதிகார பகிர்வு தான். நம்ம அதில் வந்து அதை கூட குறைன்னு நம்ம பேசுவதற்கு இடமே கிடையாது. பெருங்கட்சி தான் அனுசரித்து தான் போகணும், அரவணைச்சு தான் போகணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும். ஸ்மூத் சேலிங் தான், அது மியூச்சுவல் தான். அதனால் நம்ம அதை கொச்சப்படுத்தலை, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் ப்ராக்டிக்கலாக அரசியலுங்கிறது அதுதான். ஸோ அப்படியான டிமாண்டுக்கு இப்போ இங்கே 25 பேர் வரும் பொழுது விசிகாவுக்கு எய்தர் துணை முதலமைச்சரோ அல்லது மற்ற விஷயங்களோ அவங்க கேட்கலாம்னு நினைத்திருந்தாலும் கூட இனிமேல் அது சாத்தியமில்லை. ஏன்னா அதை விட கூடுதல் எண்ணிக்கையோட ஹோல்டு வந்துட்டதுனால. எனவே ஒரு அமைச்சர் பதவி அட்லீஸ்ட் அதுக்கான விஷயங்கள் கொடுக்க தயாராக இருக்கும்போது வாங்கிவிடலாம் என்கிற விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறது விசிகா என்கிற கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்குது. இதில் என்னென்னா விஜய் அவர் இந்த பக்கம் தூய சக்தி எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாலும் கூட அமைச்சர்களுக்கு பேக்ரவுண்டில் பல்வேறு விதமான வழக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் யார் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் என்பதையும் நாம் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். வழக்கு இருந்தால் என்ன, அவங்க என்ன குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவருக்காக கொடுக்குறோம், நாங்கள் தண்டிக்கப்பட்டவருக்காக கொடுக்கோன்னு அவங்க கேட்கலாம். திமுகவில் அப்படி இருக்கும்போது வழக்கு இருந்தவர்கள் எல்லாம் தானே நம்ம கைகாட்டி பேசணும். அப்படியான ஒரு நிலையை ஏன் அவரே உருவாக்கப் போகிறார்? அப்படி என்றால் அவர் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதி, அதனுடைய உண்மைத்தன்மை, அது எந்த அளவுக்கு நீங்கள் இன்னொரு மாற்று கிடையாதா? நீங்கள் இன்னொரு இந்த 2 கட்சிகளும் ஏமாற்றுனாங்கன்னா அதனுடைய நீட்சியாக 3வது ஏமாற்றா என்கிற கேள்வியை வாக்களித்த மக்கள் கட்சி சார்பை கடந்து அளித்த பொதுமக்கள் எழுப்பினால் அதற்கு பதிலளிக்கக்கூடிய இடம், தார்மீகமான கடமை எல்லாமும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நாம் அவருடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. பார்ப்போம் இந்த இலாக்காக்கள் இது என்ன மாதிரி செட்டில் ஆகுது, சாட்டா எப்படி போகும் அப்படிங்கிற விஷயங்கள். அடுத்தடுத்து இதனுடைய திசை வழி பயணம், இதனுடைய அதாவது கவர்னர் இப்போ திரும்ப நாளைக்குன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே போகிறாரு, கேரளா போய் அங்கே பதவி பிரமாணம் சதீசன் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களும் போனோம். ஸோ அதுக்குள்ளே இதை டிசைட் பண்ணிடுவாங்களா, இல்லை கவர்னர் எதுவும் சிக்கல் கொடுப்பாரா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். வேறொரு காணொலியில் கூட விரிவாக அப்டேட்ஸோடு பேசுவோம்.